வணக்கங்க. இப்போ நெல்லிக்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நெல்லிக்காவை நம்ம பல விதங்களில் சாப்பிட்லாங்க. அதில் ஒன்று இப்போ நெல்லிக்காய் கேண்டி. அது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இதை ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டீம் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா வெடித்து வந்திருக்கு. இப்போ நம்ம நடுவில் இருக்கிற விதைகளையெல்லாம் எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது திக்காகுங்க, அதுக்காக தான். 1/4 கிலோ நெல்லிக்காய்க்கு நான் ஒரு 200 கிராம் வெல்லம் எடுத்து நல்லா கரைச்சி பாகு எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு அடி கனமான பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாங்க. இப்போ பாகு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் கலவையை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடலாம். எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. நல்லா வேகட்டுங்க. அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ நான் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன், வெள்ளை சர்க்கரை. நல்லா திக்காக வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அல்வா எப்படி கிளறுவோமோ அதே போல் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காகி கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சுக்கு, ஏலக்காய் பவுடர் பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கலரு. இப்போ கரண்டியை வலிச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த ஹல்வாவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி பார்க்கலாங்க, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க, இப்போவும் கட் பண்ண வரலை, அல்வா மாதிரியே தான் இருக்குது. சரி, பரவாயில்ல, நம்ம அல்வா மாதிரி கூட சாப்பிட்லாம். நம்ம கட் பண்ணி மிட்டாய் மாதிரி சாப்பிட்டா என்ன, அல்வா மாதிரி சாப்பிட்டா என்ன, எல்லாம் ஒன்று தான். எனக்கு இப்படி வரலைங்க கேண்டி மாதிரி எடுக்கிறதுக்கு.
அதனால் நான் ஒரு பிளேட்டில் அல்வா மாதிரி வச்சு சாப்பிட போகிறேன். இப்போ நெல்லிக்காய் அல்வா தயாராகிடுச்சு. வாங்க, மீதி இருக்கிறத நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க ஒரு 1 ஹவருக்கு பக்கமாக. இப்போ செட்டாக இருக்க ஓரளவுக்கு கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இல்லைங்க, இப்போவும் கட் பண்ண வரல, கத்தியோடு ஒட்டிக்கிட்டு தான் வருது. வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், மற்ற வீடியோக்களில் காட்டுற மாதிரி அப்படியே கேண்டி மாதிரி வரலைங்க, மிட்டாய் மாதிரியே வரல. ஆனாலும் இப்படி தான் வந்திருக்கு, பரவாயில்ல, நான் அப்படியே தான் சாப்பிட போகிறேன். பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க. தேங்க்யூ.